உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க பாருமிறை குலமே இரவினில் தவித்திட்ட பொழுதினிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே இடர்தனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே பாவம் நம்மிலே மறையாதோதவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ பாவம் நம்மிலே மறையாதோதவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் வாருமிறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி இந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எங்கள் ஒருவரையும் தம்முடைய வலிய கரத்தினாலே கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறார். எங்களுடைய வாழ்விலே நாளாந்தம் நன்மைகளை ஏராளம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நன்மைத்தனத்திற்காகவும் எங்களுக்கு காட்டி வருகிற அருள் இரக்கத்திற்காகவும் சிறப்பாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இனிமேல் இந்த காலம் ஆண்டவருடைய பிறப்பு விழாவுக்கு எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்கிற காலம். ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை நாங்கள் சிறப்பான விதத்திலே தியானிக்கிற சிந்திக்கிற காலம். அவை இந்த நாள்களிலே எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை பாலக இயேசுவினுடைய அருள் ஆசிரை எங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ளுவோம். இந்த நாள்களை நாங்கள் புனிதமாக கடைபிடிப்போம். இன்னும் இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே இறந்து போய் நினைவு கூறப்படுகின்றவர்கள், இன்னும் இன்றைய தினத்திலே தங்களுடைய பிறந்த தினங்கள் திருமண நாள்களை கொண்டாடுகிறவர்கள், இன்னும் இந்த நாளிலே நீண்ட பயணங்களை மேற்கொண்டிருக்கிறவர்கள், வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் யாரெல்லாம் எங்களிடம் சுப உதவி வேண்டி நின்றார்களோ அவர்கள் எல்லோரையும் இந்த பலியிலே சிறப்பான விதத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இந்த உன்னதமான கல்வாரி பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்து கொள்வோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசிரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள, அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வரந்து ஓரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. நிலையான மாண்புள்ள இறைவா, விண்ணக தூதரின் அறிவிப்பால் மாசற்ற கன்னி சொல்லற்கரியமது வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். இறையியல்பின் இல்லமாகி தூய ஆவியாரின் ஒளியால் நிரப்பப்பட்ட அவரது முன்மாதிரிகையால் நாங்களும் அது திருவுளத்தை பணிவுடன் பற்றி கொள்ள ஆற்றல் பெற அருள் புரிவீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் குமரனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ கன்னி பெண் கரித்தாங்குவார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 10 முதல் 14 நிறைவு பெற. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கின்றீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னி பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24, இறைவசனங்கள் 1 முதல் 6. உங்கள் பல்லவியாக: ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. 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 மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைவிடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய்த் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. Alleluia, 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 alleluia. வானக அரசின் வாயிலை திறக்கும் தாவீதின் திறவுகோல் நீரே. இருளிலே இருக்கும் கைதிகள் தலையை களைந்திட எழுந்தருள்வீரே. அல்லேலூயா. Alleluia, alleluia, alleluia,
இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26 தொடங்கி 38 முடியும். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய ஜோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்று என்றார். வானதூதர் அவரிடம், தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற உடனடி ஆயத்த நாள்களுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாலக இயேசு உலகத்திலே மனூறு எடுத்து எங்களைப் போல் ஒருவராக பிறந்த மாபெரும் பெருவிழாவை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். இந்த நாள்களிலே நாங்கள் சிறப்பாக பார்க்கலாம் நற்செய்தி வாசகங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகளை எங்களுக்கு தருபவையாக இருக்கிறது. வரலாற்று நிகழ்வுகளை இந்த நற்செய்தி வாசகங்கள் எங்களுக்கு தருகிறது. ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்வுகள். அதிலே ஒரு நிகழ்வு தான் இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்ட கபிரியேல் வானதூதர் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகிற நிகழ்வு. நாங்கள் நற்செய்தி நூல்களின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது ஏராளமான விடயங்கள், கிறிஸ்து பிறப்பு விழாவை பற்றி ஏராளமான விடயங்கள் எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் எவ்வாறு இந்த நற்செய்தி நூல்களிலே உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புகிற போது நிச்சயமாக அன்னை மரியாள் அதற்கு பக்க துணையாக இருந்திருப்பார். இந்த நற்செய்தியாளர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த மரணத்திற்கு பிற்பாடு நற்செய்தி நூல்களை எழுதுகிற போது இயேசுவினுடைய ஆரம்ப பிறப்பு அல்லது ஆரம்ப நாள்கள் பற்றிய அறிவை அல்லது தகவல்களை யாரிடமிருந்து பெற்றிருப்பார்கள் என்று சொன்னால் அன்னை மரியாளிடமிருந்து தான் பெற்றிருப்பார்கள். நற்செய்தி நூல்களிலே அழகான பல நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் மரியாளிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே நடைபெற்ற நிகழ்வுகளை இந்த நற்செய்தியாளர்களுக்கு நிச்சயமாக சொல்லியிருப்பார்கள். அவர்கள் அதை பதிவு செய்தபடியினாலே எங்களுக்கு இந்த அருமையான நற்செய்தி ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பையொட்டிய செய்திகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. வழமையாக நாங்கள் பார்க்கலாம் இந்த நாள்களிலே கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கான ஆயத்தங்கள் எல்லா இடமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் நகரங்கள் அல்லது வீதிகள் வீடுகளுக்கு நாங்கள் போகிற போது இந்த இயேசு பிறப்பு விழாவை பாலகனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு ஆடம்பரமான பல ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சில வேளைகளிலே எங்களுடைய மனங்களுக்குள்ளே ஒரு கேள்வி தோன்றலாம், ஆடம்பரத்தோடு மட்டும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோமா? அல்லது பாலக இயேசுவினுடைய பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாட நாங்கள் உலக ரீதியான ஆயத்தங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது ஆடம்பரங்களை மட்டும் முதன்மைப்படுத்தியவர்களாக நாங்கள் இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியையும் எங்களுடைய உள்ளத்துக்குள் இந்த நாள்களில் நாங்கள் எழுப்ப வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் நடைபெறுவதற்கு நாங்கள் சரியான ஆயத்தங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோமா? உண்மையிலே எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழா 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. அது பல முரண்பாடுகளோடு தான் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த மகிழ்ச்சியினுடைய செய்தி இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது.
பாலக ஜேசு அன்னை மரியாளுடைய உதரத்திலே கருத்தரிக்கிற போது அன்னை மரியாளுடைய உள்ளத்துக்குள்ளே நிச்சயமாக பல கேள்விகள் வந்து போயிருக்கலாம். இந்த நற்செய்தி வாசகத்தை நாங்கள் பார்க்கிற போது மரியாளுடைய உள்ளத்துக்குள்ளே எழும்பிய கேள்விகளையும் நாங்கள் ஒரு தடவை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த துன்பியல் நிகழ்வுகளோடு அல்லது முரண்பாடுகளோடு பின்னி பிணைந்தது தான் பாலக இயேசுவினுடைய பிறப்பு விழா. அன்னை மரியாள் வானதூதருக்கு ஆம் என்று சொல்லி தன்னுடைய பதிலை சொல்லுகிற போது அந்த பின்தளத்திலே அன்னை மரியாளுடைய உள்ளத்துக்குள்ளே பெரியதொரு கேள்வி தோன்றியிருக்கும். நான் திருமணம் ஒப்பந்தம் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கிறது, நான் இன்னும் கூடி வாழவில்லை, நான் கூடி வாழாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் நடு வீதியில் வைத்து என்னை கல்லால் அறைந்து கொல்லுவார்கள், மரண தண்டனை குற்றம். எனக்கு என்ன நடக்கப் போகிறோம் என்கின்ற ஒரு ஐயம், ஒரு பயம் நிச்சயமாக அன்னை மரியாளுடைய உள்ளத்துக்குள்ளே தோன்றியிருக்கும். இந்த ஆம் என்கின்ற அந்த பதில்களுக்கு பின்னாலே முரண்பாடுகள் சூசியப்பர் மறைவாக விலக்கிவிட நினைக்கிறார். ஆனால் வானதூதர் அவருக்கு கனவிலே தெளிவுபடுத்துகிற போது அவரும் மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்சாமல் ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்படியான பல முரண்பாடுகள், பல துன்பமான நிகழ்வுகள், பல பயங்கள், அதனுடைய பின்னணியில் தான் இந்த அருமையான அந்த உன்னதமான மகிழ்ச்சி ஊட்டுகிற நிகழ்வு எங்களுடைய இந்த மண்ணிலே நடைபெற்றது. இப்போ நாங்கள் இந்த விழாக்களை நாங்கள் கொண்டாடுகிற போது சிறப்பாக அதனோடு பின்னி பிணைந்திருக்கிற நிகழ்வுகளையும் நாங்கள் ஒரு தடவை எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வருவித்து கொண்டு அர்த்தமான விதத்திலே இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுவோம். நாங்கள் சிறப்பான விதத்திலே உள்ளார்ந்த ஒரு தயார்படுத்தலே ஒரு ஆயத்தத்தை நாங்கள் மேற்கொள்வோம். வெள்ளி ஆடம்பரங்களோடு மட்டும் நின்று விடாமல் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளும் ஒரு தயார்படுத்தலை ஏற்படுத்தி கொண்டு பாலக இயேசுவை எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வரவேற்று இல்லங்களிலே பிறக்க நாங்கள் வடி சமைத்து கொடுப்போம். ஆண்டவருடைய வருகை நிச்சயமாக இந்த காலங்களிலே எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிற போது ஆண்டவர் எங்கள் ஒருவரையும் பாதுகாப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். சிறப்பாக ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தை வல்லமையை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவருடைய பிறப்பை எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழுகிற மனநிலை ஆண்டவர் எங்களுக்கு தந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி சிறப்பான விதத்திலே இந்த பலியிலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து சுமிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் மீட்பரின் வருகையை அனைவருக்கும் அறிவிக்கவும், இறை மக்களை அவருடைய வருகைக்கு ஆயத்தம் செய்யவும் தேவையான தூய ஆவியின் அருளை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட ஆயத்தமாகும் நாம் வெளி ஆடம்பரங்களை குறைத்து ஆன்மீக தயாரிப்பில் எங்கள் கவனத்தை செலுத்தி கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியை சான்று பகர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் தந்தையே இறைவா, எம் இளைய சமுதாயம் உம்மில் நம்பிக்கை கொள்ளவும் நீரளிக்கும் அருள் வரங்களையும் திறமைகளையும் பெற்று திரு அவையின் உயிருள்ள சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, உம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உம் மதிப்பீடுகளை பின்பற்றி மக்களுக்காக உழைக்கின்ற மனநிலையை அவர்களுக்கு நீர் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமை நிறைந்த தகப்பனே இறைவா, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவரே இந்த பலியில் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். நல்ல தகப்பனே, இந்த பலியிலும் நாங்கள் பலவிதமான தேவைகளோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவிழாத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தேன் என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வத்துடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாகுவேன், என் வாழ்வை பலியாகுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒப்பற்ற பலியை கண்ணோக்கியருளோம்மை வேண்டுகிறோம். இந்த மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருப்பதை பெற்றுக் கொள்ளுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திரு உரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க நமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றே சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வில் கழித்துச் செல்வதாக. நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால்
நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நேசம் முன்னில் நான் காண்பதா, உன்னோடு உறவாட என் ஜீவனெங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். நெஞ்சம் நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதேன் உயிரே நீ வாவா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்றவர்களை உமது உதவியால் பாதுகாத்தருளும். அதனால் அவர்கள் மறை நிகழ்வுகளை அனுபவித்து உண்மை அமைதியில் மகிழ்வுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா. உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா. உன் மடி மீது தலை சாய்த்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. உந்தன் பெயரை
அம்மா, திருவருள் வாழ்வில் நீ சேரும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.